மதுரையின் இதயத்தில் இன்று உலகம் முழுவதும் பக்தர்கள் வழிபடும் ஒரு சக்தி இருக்கிறார். அவர்தான் மதுரை மீனாட்சி அம்மன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த தெய்வம் ஒரு காலத்தில் ஒரு வீரமான மனிதராணியாக இருந்தார். இந்த உலகில் பிறந்ததுமே அவர் சாதாரண குழந்தையல்ல என்று அனைவரும் உணர்ந்தார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தார் மலையத்வஜ பாண்டியன் என்ற மன்னன். அவருக்கும் அவருடைய லானி காஞ்சனமாலைக்கும் ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆண்டுகள் கடந்தும் குழந்தை இல்லாததால் அவர்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து ஒரு பெரிய யாகம் நடத்தினர். அந்த யாகத்தின் அக்கினியிலிருந்து அதிர்ச்சியளிக்கும் ஒரு அதிசயம் நடந்தது. அக்கினியிலிருந்து ஒரு 3 வயது சிறுமி தோன்றினாள். அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, அவளுக்கு 3 மார்புகள் இருந்தன. இதை பார்த்த மன்னரும் ராணியும் அதிர்ச்சியடைந்தார்கள். அப்போது ஒரு தெய்வீக குரல் கேட்டது. இந்த குழந்தையை கண்டு பயப்பட வேண்டாம், இவளை ஒரு வீரராக வளர்க்குங்கள். அவள் தன் வாழ்க்கை துணையை சந்திக்கும் போது 3வது மார்பு மறைந்துவிடும். அந்த குழந்தைக்கு தாடாதகை என்று பெயர் வைத்தார்கள். பின்னர் அவள் வளர வளர அவளின் கண்கள் மீனின் வடிவத்தில் இருப்பதால் அவளை மீனாட்சி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். மீனாட்சி சிறுவயதிலேயே அசாதாரண திறமைகள் கொண்டவள். அவள் போர்க்களத்தில் பயிற்சி பெற்றாள். வாள் சண்டை, வில்லியல், குதிரை சவாரி எல்லாவற்றிலும் அவள் சிறந்த வீராங்கனையாக மாறினாள். சில காலத்திற்கு பிறகு மன்னன் வயதாகி அரியணையை தனது மகளுக்கு கொடுக்க முடிவு செய்தார். அப்படியே மீனாட்சி பாண்டிய நாட்டின் ராணியாக முடிசூட்டப்பட்டாள். ஆனால் மீனாட்சி ஒரு சாதாரண ராணி அல்ல, அவள் உலகை வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவள் தனது படையுடன் பல நாடுகளை கைப்பற்ற ஆரம்பித்தாள். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எல்லா திசைகளிலும் மீனாட்சி வெற்றி பெற்றாள். அவள் ஒரு அஜேய வீரராணியாக மாறினாள். ஒரு நாள் அவள் தனது படையுடன் கைலாயமலைக்கு சென்றாள். அங்கேதான் அவள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நிகழ்வு நடந்தது. அங்கே அவள் சந்தித்தார் ஒரு தெய்வீக மனிதரை. அவர் சிவபெருமான். அந்த கணத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. மீனாட்சியின் 3வது மார்பு தானாக மறைந்து போய்விட்டது. அப்போதுதான் அவள் புரிந்து கொண்டாள், இவர்தான் அவளுடைய வாழ்க்கை துணை. சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற வடிவத்தில் மதுரைக்கு வந்தார். பின்னர் மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான திருமணம் நடந்தது. அந்த திருமணம் சாதாரண திருமணம் அல்ல. அந்த திருமணத்தில் தேவர்கள், முனிவர்கள், இயற்கையின் சக்திகள் அனைவரும் கலந்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த தெய்வீக திருமணமே இன்று மீனாட்சி திருக்கல்யாணம் என்று பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகு மீனாட்சி ஒரு தெய்வமாக உயர்ந்தார். அவர் பார்வதி தேவியின் அவதாரம் என்று நம்பப்படுகிறது. அவர் மதுரையின் காவல் தெய்வமாக ஆனார். இன்று மதுரை நகரத்தின் மையத்தில் உலக புகழ் பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அவரது பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், பெரிய கோபுரங்கள், அற்புதமான கலை வடிவங்கள், இவை அனைத்தும் அந்த தெய்வீக கதையை நினைவூட்டுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் மதுரையில் சித்திரை திருவிழா கொண்டாடப்படும் போது மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் திருக்கல்யாணம் செய்யப்படுகின்றனர். அதை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். ஏனெனில் இந்த உலகில் ஒரு பெண் வீரராணியாக இருந்து பின்னர் ஒரு தெய்வமாக உயர்ந்த கதை இது மட்டுமே. அதனால்தான் மீனாட்சி அம்மன் ஒரு தெய்வம் மட்டும் அல்ல, அவள் ஒரு சக்தி, ஒரு வீராங்கனை, ஒரு ராணி மற்றும் மதுரையின் நித்திய காவல் தெய்வம்.